ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மீரா அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் ஒரு நடைப்பணம் போல உலவிக் கொண்டிருந்தாள். கடந்த சில நாட்களாக நடந்த சம்பவங்கள் அவளது மூளையை குடைந்து கொண்டிருந்தன. அந்த மர்ம அறையில் கண்ட இரத்த கரைகளும் ஆடிய நிழலும் அவளது தூக்கத்தை பறித்திருந்தன. அதே சமயம் ஆதி தன்னிடம் காட்டிய அந்த நெருக்கமும் அவன் பேசிய பேச்சுக்களும் அவளை ஒரு பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருந்தன. பயம், குழப்பம், தந்தையின் நினைவுகள் என மீரா ஒரு உணர்ச்சி போராட்டத்தின் விளிம்பில் நின்றிருந்தாள். அதே நேரம் மாளிகையின் மேல்தளத்தில் இருந்த பால்கனியில் ஆதியும் விஸ்வாவும் நின்று கொண்டிருந்தனர். மாலை நேரம் மெதுவாக இரவு நேரத்திற்கு வழிவிட்டு கொண்டிருந்தது. ஆதி ஒரு கையில் சிகரெட்டு பிடித்து கொண்டு புகையை வானத்தை நோக்கி ஊதினான். அவனது முகம் வழக்கமான இருந்த அந்த இரும்புத்தன்மையுடன் இருந்தது. விஸ்வா அவனுக்கு அருகில் நின்று சில கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தான். டே ஆதி, அந்த புது கன்சைன்மெண்ட்லாம் நாளைக்கு பாலர் தாண்டணும். போலீஸ் செக்கப்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நியூஸ் வந்துச்சு. பேசாமல் ரூட்டை மாற்றிடலாமா என்று விஸ்வா கூற, ஆதி அழுத்தமான குரலில், அதெல்லாம் ஒன்று வேணாம். எவன் தடுத்தாலும் வண்டி போகணும். தர வேண்டியதை கொடுத்தா பாய மூடிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்படி யாரும் வாங்கலைன்னு ஓவராக ரூல்ஸ் பேசினானுங்கன்னா அவனுங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று அவர்கள் இருவரும் மிகவும் சாதாரணமாக ஒரு சட்டவிரோத பிஸ்னஸை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். இரத்தமும் வன்முறையும் அவர்களுக்கு ஒரு அன்றாட தொழில் போல இருந்தது. திடீரென்று வானிலை மாறியது. ஒரு பலமான காற்று வீசியது. கருத்த மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று கூடி மெல்லிய தூறல்களுடன் மழை பெய்ய தொடங்கியது. அந்த மலை பிரதேசத்தின் குளிர்ந்த காற்று ஆதியின் முகத்தில் மோதியது. சிகரெட்டை அணைத்த ஆதி அப்படியே கண்களை மூடி அந்த மலையை உணர்ந்தான். எப்போதும் கல்லாக இருக்கும் அவன் முகத்தில் முதல் முறையாக ஒரு நிம்மதி தெரிந்தது. அவன் மெதுவாக மலையின் சாரலில் நனைந்தபடி தூரத்தில் தெரிந்த அந்த மலைகளையும் மலையில் நனையும் தோட்டத்தையும் ரசிக்கத் தொடங்கினான். அவனது கைகள் பால்கனி கம்பியை மென்மையாக பற்றின. ஆதியின் இந்த மாற்றத்தை கண்ட விஸ்வாவுக்கு தூக்கி வாரி போட்டது. கோப்புகளை மூடிவிட்டு ஆச்சரியமாக ஆதியை பார்த்தான். டே ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணுறதெல்லாம் ஏதோ புதுசாக இருக்கே. உனக்கு மழைனாலே பிடிக்காது. என்னடா அது போய் ரசிச்சிட்ருக்க? டே விஸ்வா, என்னன்னு தெரில, இப்போலாம் எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. கிளைமேட் நல்லா இருக்குல்ல மச்சா? இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் சூடா ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல என்று கூறியபடி அவன் தனது ஃபோனை எடுத்து சமையலறைக்கு அழைத்தான். மறுமுனையில் ஃபோன் ஒலிக்க சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த ரம்யா ஓடி வந்து ஃபோனை எடுத்தாள். ஹலோ கிச்சன் என்ற குரல் கேட்டதும் அது மீராவின் குரல்தான் என்று நினைத்து கொண்ட ஆதி மிகவும் மென்மையாக, பூனைக்குட்டி, என்னடி பண்ணிகிட்ருக்க? இந்த மலையை பார்த்தியா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இந்த மாதிரி கிளைமேட்டில் உன் கையால் ஒரு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு என்று ஆதி பேசி கொண்டிருக்க ரம்யா ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன இது, ஆதி சாரா பேசுறது? இவ்வளோ நாள் ஃபோன் எடுத்தாலே கத்துவார், இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாரு. ஐயையோ, என்னை மீரா நினச்சிட்டாரு என்று புலம்பியவள் மீண்டும் தடுமாற்றத்துடன், சார், நான் ரம்யா பேசுகிறேன் சார், மீரா இங்கே இல்லை என்று ரம்யாவின் குரலை கேட்டதும் ஆதிக்கு சுருக்கென்று இருந்தது. சட்டென்று அவனது முகம் இறுகியது. தான் தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு விட்டதை எண்ணி அவனுக்குள் ஆத்திரம் வந்தது. ஒரு வினாடியில் அந்த மென்மையான குரல் மறைந்து அவனது இடி போன்ற கரரான குரல் வெளிப்பட்டது. ஏய் ரம்யாவா? சரி, மீரா எங்க? சார், மீரா கார்டனில் இருக்கா சார். மீராவை சீக்கிரம் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லு. புரியுதா? சீக்கிரம் வரணும். ஓகே சார், இப்போவே சொல்லிடுறேன் என்று ரம்யா கூறியதும் ஆதி ஃபோனை வைத்துவிட்டு தன் நெற்றியை தேய்த்து கொண்டான். அருகில் நின்றிருந்த விஸ்வா இதையெல்லாம் பார்த்துவிட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டிருந்தான். டே, இப்போ எதுக்குடா சிரிக்கிற? டே ஆதி, நானும் கொஞ்ச நாளாக உன்னை வாட்ச் பண்ணுறேன். நீ சரியில்லை மச்சான்.
இப்போல்லாம் அடிக்கடி காஃபி சாப்பிட்ருக்க போல. ஆக்சுவலாக உனக்கு காஃபி அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் திடீர்னு அது மேலே இவ்வளோ அடிக்ட் ஆகிட்ட. டே விஸ்வா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. இங்கே பாரு ஆதி, காஃபியில் அளவாக எடுத்துக்கோ. எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறி போச்சுன்னா அது உனக்கே ஆபத்தில் போய் முடியும். டே ப்ரொஃபஸரே, உடனே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவ. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது மச்சான். சரி, கிளம்பு, நான் தனியாக இருக்கணும் என்று ஆதி கூறியதும் விஸ்வா ஆதியின் இந்த செயலை பார்த்து லேசாக புன்னகைத்து விட்டு அறையை விட்டு வெளியேறினான். பால்கனியில் நின்றிருந்த ஆதி மழையின் சத்தத்தை விட மீராவின் கால் சத்தத்திற்காகவே காத்து கொண்டிருந்தான். அவனது விழிகள் மலையை வெறித்தாலும் அவன் மனது அறை கதவின் பக்கமே இருந்தது. அப்போது மெல்லியதாக கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. ஆதி மெதுவாக திரும்பினான். உள்ளே வந்தவளை பார்த்து அவனுக்கு ஒரு நொடி மூச்சு நின்றது. உள்ளே வந்த மீரா முழுவதுமாக மழையில் நனைந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த மெல்லிய புடவை மழையில் நனைந்து அவளது தேகத்தோடு அப்படியே ஒட்டி போயிருந்தது. கலைந்த கூந்தலில் இருந்து வழிந்த மலைத்துளிகள் அவளது கன்னங்களை வருடி கழுத்தின் வழியாக இறங்கிக் கொண்டிருந்தன. ஈரமான அவளது கூந்தலும் குளிரால் லேசாக நடுங்கிய அவளது உதடுகளும் ஆதியின் கட்டுப்பாட்டை மொத்தமாக சிதைத்தன. ஆதி அவளை அப்படியே கண்ணிமைக்காமல் ரசித்தான். அவனது கண்கள் அவளது ஈரமான கூந்தலையும் அவளது நனைந்த உருவத்தையும் ஆழமாக பருகின. எப்போதும் விரைப்பாக இருக்கும் ஆதிக்கு இப்போது பேச்சே வரவில்லை. அவனது இதயம் எப்போதும் இல்லாததை போல் வேகமாக துடித்தது. அந்த படபடப்பில் ஆதி தனது கையில் வைத்திருந்த முக்கியமான கோப்பை கவனக்குறைவாக தவறவிட்டான். அது கீழே விழுந்து அதிலிருந்த காகிதங்கள் தலை முழுவதும் சிதறின. அதை பார்த்து பதற்றமடைந்த மீரா, ஐயோ சார், ஃபைல் கீழே விழுந்துருச்சு என்று சொல்லிக்கொண்டே காஃபி கப்பை மேஜை மீது வைத்துவிட்டு தரையில் சிதறிய தாள்களை சேகரிக்க குனிந்தாள். அவள் குனிந்து ஒவ்வொரு தாளாக எடுக்கும்போது அவளது ஈரமான புடவை இன்னும் அவள் உடலோடு இறுக்கமாக படிந்து அவள் அழகை ஆதிக்கு காட்டிக் கொடுத்தது. ஆதி தன்னைத்தானே கட்டுப்படுத்த முயன்றான். டே ஆதி, என்னடா இவ இப்படி இருக்கா? டே சொன்னா கேளு, அவளை பார்க்காதடா என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் பார்வையை திசை திருப்ப முயன்றான். ஆனால் அவனது விழிகள் அவன் பேச்சை கேட்கவில்லை. அவை மீராவின் மீதே நிலைத்து நின்றன. மீரா தாள்களை சேகரித்துவிட்டு திடீரென்று நிமிர்ந்து பார்த்தாள். ஆதியின் பார்வை வழக்கமான கோபமாகவோ அல்லது அதிகாரமாகவோ இல்லாமல் ஒரு விதமான வேட்கையுடனும் ஆழமான ஈர்ப்புடனும் தன்னை ஊடுருவுவதை அவள் உணர்ந்தாள். அந்த பார்வையின் வீரியம் தாங்காமல் மீரா பயந்து போனாள். தனது நனைந்த புடவை தன் உடலை அப்பட்டமாக காட்டுவதை உணர்ந்து பதற்றத்துடன் அதை சரி செய்தபடி சற்றென்று எழுந்து நின்றாள். என்ன இது, எப்பவும் இல்லாம இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான்? இவனோட பார்வையே சரியில்லை. சீக்கிரம் இந்த ரூமை விட்டு வெளியே போனா போதும் என்று தன் மனதிற்குள் முணுமுணுத்தாள். அவளது கண்கள் பயத்தில் விரிந்தன. சார், ஃபைல் இந்த டேபிளில் வைக்கிறேன். எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஃபி கேட்டீங்க, அந்த சூடு ஆறுறதுக்குள்ளே சீக்கிரம் குடிச்சிருங்க என்று மீரா பேசிக்கொண்டிருக்க ஆதி அசைவற்று நின்றிருந்தான். அவனது அமைதி அந்த அறையின் வெப்பத்தை இன்னும் அதிகரித்தது. ஆதியின் அந்த பார்வை தான் மீராவிடம் மெல்ல மெல்ல தோற்றுக்கொண்டிருப்பதை அவனுக்கு உணர்த்தியது. என்ன இது, எதுவுமே பதில் சொல்லாம இப்படி பார்த்துட்ருக்காரு? ஆதி சார் என்று மீராவின் குரல் கேட்ட ஆதி சட்டென்று, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சார், காஃபி சூடாடுறதுக்குள்ளே குடிச்சிருங்கன்னு சொன்னேன். ஏய், என்னடி பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணேன் சார்? உங்ககிட்ட காஃபி தானே கேட்டேன். இது என்ன இந்த குளத்தில் வந்து நிற்கிற? எதுக்கு இப்படி நினச்சிருக்க? அது வந்து ஒன்றும் இல்லை சார், நான் கார்டனில் இருந்தேன். திடீர்னு மழை வந்துருச்சு. உள்ளே வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன்.
உள்ளே வந்ததும் நீங்கள் காஃபி கேட்டீங்கன்னு சொன்னாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலன்னா லேட் ஆயிரும். லேட் ஆச்சுன்னா நீங்கள் கோவப்படுவீங்க. அதனால தான் அப்படியே காஃபி போட்டு கொண்டு வந்துட்டேன். ஷோ, என்னடி பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் நீ தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியா? ஏண்டி, என் முன்னாடி வந்து இப்படி நிற்கிற? உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? சாரி சார், நான் தெரியாமல். இன்று மீரா தயங்கி நின்று கொண்டிருக்க ஆதியின் பார்வை மீண்டும் அவள் மேனியின் மீது ஊடுருவியது. ஆதி சில அடிகள் நகர்ந்து மீராவின் அருகே வந்து நின்றான். இங்க பாரு, அன்னைக்கு உனக்கு வார்னிங் கொடுத்தேன்ல, நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னு. உனக்கு புரியாதாடி? என்ன காட்டினாதான் புரியுமா? இந்த ஆதியை பற்றி உனக்கு முழுசாக தெரியல. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு என்று ஆதி கூறியதும் அவசரமாக திரும்பி வாசலை நோக்கி ஓடினாள். கதவின் கைப்பிடியை திருக அவள் கையை நீட்டிய அதே வினாடி ஒரு பலமான கை அவளுக்கு முன்னே கதவின் மீது பதிந்தது. ஆதி அவளை அங்கேயே சிறைப்படுத்தினான். அவன் பின்னால் இருந்து அவளை வழிமறித்த போது அவனது மார்பு மீராவின் நனைந்த முதுகில் பலமாக அழுத்தியது. ஆதியின் உடல் சூடு மழையில் நனைந்து குளிர்ந்து போயிருந்த மீராவின் உடலுக்கு ஒரு மின்சார அதிர்வை உண்டாக்கியது. மீரா அப்படியே கதவிற்கும் ஆதிக்கும் இடையில் நின்றிருந்தாள். அவளது மூச்சுக்காற்று சீரற்று இருந்தது. ஆதி மெதுவாக குனிந்தான். அவனது முகம் மீராவின் கழுத்தின் மென்மையான பகுதியில் லேசாகப்பட்டது. ஈரமான அவளது கூந்தலில் இருந்த அந்த மலையின் வாசனை அவனை இன்னும் கிறங்கடித்தன. ஆதி தாழ்ந்த கரகரப்பான குரலில் அவள் காதின் அருகே, எங்கடி போற? நீங்க தானே என்ன போ சொன்னீங்க. நான் சொன்னா நீ போயிருவியா? ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணும்ல. ஓ, அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா? அது வந்து எங்க பாரு, உன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்கு. ஏன் மேலையா? ஆமாம், இதெல்லாம் நீ வேணும் தானே பண்ணுற. என்ன அப்படி இப்படின்னு ஏதாவது காட்டி என்னை செடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா? என்ன சார் நீங்கள் ஏதேதோ பேசுகிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று மீரா பதறிக்கொண்டிருக்க ஆதி இன்னும் நெருக்கமாக மீராவின் அருகே நின்றான். மீரா கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவனது நெருக்கம் அவளை ஒரு பக்கம் பயமுறுத்தினாலும் மறுபக்கம் அவளது இதய துடிப்பை எகிர வைத்தது. அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. இங்க பாரு மீரா, நான் மறுபடியும் சொல்கிறேன், திரும்பவும் என் முன்னாடி இந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதோ அங்கே இருக்கே பெட்டு, அதில் நீயும் நானும் இருப்போம். புரியுதா? என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்று கூறிய ஆதி மெதுவாக தனது கையை எடுத்தான். அவன் விலகி நிற்கவில்லை, ஆனால் அவள் செல்வதற்கு வழிவிட்டான். சீக்கிரம் போடி, மறுபடியும் இந்த மாதிரி நான் விலகி இருப்பேனான்னு எனக்கே தெரியாது என்று அவன் கூறிய அடுத்த நொடி மீரா கதவை திறந்து கொண்டு வெளியே பாய்ந்தாள். நடைபாதையில் நடக்கும்போது அவள் உடல் நடுக்கம் குறையவே இல்லை. தனது அறைக்கு சென்று கதவை பூட்டிய பிறகும் அவளது கழுத்து பகுதியில் ஆதியின் மூச்சுக்காற்று பட்ட அந்த உணர்வு அவளை தவிக்க விட்டது. அவள் அப்படியே தரையில் அமர்ந்தாள். ஆதியின் அந்த முகம் அவளை நிலை குலைய வைத்தது. ஆதியின் நெருக்கம் அவளுக்குள் 1000 கேள்விகளை எழுப்பியது. அடுத்த நாள் சமையலறையில் நின்றிருந்த மீராவின் மனதில் ஆதியை பற்றிய எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தன. அங்கே ரம்யா பாத்திரங்களை சரி செய்து கொண்டிருந்தாள். மீரா மெதுவாக ரம்யாவிடம் நெருங்கி, ஏ ரம்யா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்று மீரா கேட்க, ரம்யா வேலையை நிறுத்திவிட்டு மீராவை திரும்பி பார்த்தாள். ஒரு சிறு புன்னகையுடன் அவளின் அருகே வந்தாள். என்ன மீரா, என்ன கேட்கணும்? அது வந்து நீ இந்த வீட்டில்
எத்தனை வருஷமாக வேலை பார்க்குற? அது ஒரு 1 இயர் இருக்கும். எதுக்குடி கேட்குற? ரம்யா, ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆதி சார். ஏய் மீரா, இப்போ ஏன் தயங்குற? ஆதி சாரை பற்றி என்ன கேட்கணும், கேளு. இல்லை ரம்யா, ஆதி சார் எப்படி இங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்க கிட்டலாம் தப்பாக நடந்துப்பாரா என்று மீரா கேட்டவுடன் ரம்யா சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்து கொண்டிருந்தாள். ஏ ரம்யா, இப்போ ஏன்டி சிரிக்கிற? ஏ மீரா, சிரிக்காம என்ன பண்ண சொல்கிற? என்ன நிறைய சினிமா பார்ப்ப போல? அதில் வர வில்லன் மாதிரி தான் ஆதி சாரும் இருப்பாருன்னு நினச்சிட்டியோ? இங்கே பாரு மீரா, ஆதி சார் மோசமானவர் தான். ஆனால் பொண்ணுங்க விஷயத்துலலாம் அப்படி கிடையாது. இந்த வீட்டில் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க. அவர் நினச்சிருந்தா அந்த பொண்ணுங்களெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆதி சார் நிழல் கூட எந்த பொண்ணு மேலேயும் பட்டது கிடையாது. நீயே யோசிச்சு பாரு மீரா, ஆதி சார் அப்படிப்பட்டவராக இருந்தா இந்த மேன்ஷனில் இத்தனை பொண்ணுங்க ராத்திரியும் பகலும் எப்படி தைரியமாக வேலை பார்க்க முடியும்? நீயே சொல்லு. மீரா, நான் இங்கே வந்து 1 இயர் ஆகுது. இது வரைக்கும் ஆதி சார் என் முகத்தை கூட பார்த்துருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் அந்த மாதிரி தான் நடந்துப்பார். ஆமாம், ஏன்டி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற? இல்லை ரம்யா, நான் சும்மா தான் கேட்டேன். நீ போய் வேலையை பாரு. இங்கே பாரு மீரா, வர வர நீ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்க. அது உன் உடம்புக்கு நல்லதில்லை. இதை பற்றி யோசிக்காம தைரியமாக இரு, புரியுதா என்று கூறிவிட்டு ரம்யா அங்கிருந்து புறப்பட்டாள். ரம்யா கூறிய வார்த்தைகள் அவளுக்குள் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மீரா அமைதியாக அமர்ந்திருந்தாள். ரம்யா சொல்வதை பார்த்தால் ஆதி மற்ற பெண்களிடம் மிகவும் கண்ணியமாகவே நடந்து கொள்கிறான். ஆனால் தன்னிடம் மட்டும் ஏன் அவன் இப்படி நடந்து கொள்கிறான் என்ற கேள்வி அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் காலை வேளை மாளிகையில் ஒரு விதமான பரபரப்பு நிலவியது. ஆதியின் மாளிகைக்கு வெளியூர் பதிவெண் கொண்ட விலையுயர்ந்த கருப்பு நிற கார்கள் வரிசையாக வந்து நின்றன. ஆதியை சந்திப்பதற்காக அவர்கள் வந்திருந்தனர். மாளிகையின் தரைத்தளத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங் ஹாலில் ஆதி அமர்ந்திருந்தான். அவன் அருகில் விஸ்வா வழக்கம் போல கூர்மையான பார்வையுடன் அமர்ந்திருக்க, எதிரே ஆதியின் பிஸ்னஸ் பார்ட்னர் ரகு வந்திருந்தான். ரகுவுடன் பார்க்கவே குரூரமாக தெரிந்த இன்னொரு நபரும் அமர்ந்திருந்தான். அவன் பெயர் மதன். மதன் கடல் கடந்த சட்டவிரோத கடத்தல்களில் கைதேர்ந்தவன். ஆதியின் உதவி தேடி அவன் இன்று இங்கே வந்திருந்தான். ரகு ஆதியை பார்த்து, ஆதி, இவங்க தான் மதன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஒரு சின்ன பிரச்சனை, அதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். என்ன ரகு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை ஆதி, ஒரு கண்டெய்னரை மலேசியாவுக்கு கொண்டு போகணும். ஆனால் இப்போ அந்த சீபோர்ட்டில் செக்கிங்கில் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஷிப்பில் கண்டெய்னர் ஏற்றுறதே ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. உன்னோட சப்போர்ட் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டெய்னர் ஷிப்க்கு கொண்டு போயிடலாம். உனக்கு தான் அங்கே நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல என்று ரகு கூறிக்கொண்டிருக்க, ஆதி தனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து மேஜையின் மீது இருந்த ஒரு பேப்பரை தட்டி பார்த்தான். அவனது முகம் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. ஆதி அழுத்தமான குரலில், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு வர ப்ராஃபிட்ல இருந்து எனக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும் என்று ஆதி கூற, மதன் ஆதியை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், இது ஒன்றும் சில்லறை வியாபாரம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறத விட அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு வர ப்ராஃபிட்டில் 40% ஷேர் உங்களுக்கு நான் தரேன். ஆனால் என் கண்டெய்னர் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்டரை தாண்டணும் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த தொகையும் சட்டவிரோத செயலும் ஒரு சாதாரண மனிதன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பயங்கரமாக இருந்தது. அதே சமயம் சமையலறையில் இருந்து அனைவருக்கும் காஃபி எடுத்து கொண்டு வந்த மீரா
அந்த ஹால் கதவின் அருகே வந்து நின்றாள். உள்ளே கதவு லேசாக திறந்திருந்ததால் அவர்கள் பேசுவது அவளுக்கு தெளிவாக கேட்டது. கண்டெய்னர், ஷேர், என்கவுண்டர், இந்த வார்த்தைகளை கேட்டதும் மீராவிற்கு தூக்கி வாரி போட்டது. இந்த சட்டவிரோதமான உலகத்தில்தான் ஆதி முழுமையாக ஊறிப்போயிருக்கிறான் என்பது அவளுக்கு நேரடியாக புரிந்தது. மீட்டிங் ஹாலுக்குள் நிலவிய அமைதியை ஆதியின் அந்த அதிகாரமான குரல் கலைத்தது. அவன் மதனை நோக்கியபடி தனது நிபந்தனையை சொன்னான். இங்கே பாருங்க மதன், நீங்கள் கொடுக்குற 40% ஷேர் எனக்கு ஓகே தான். ஆனால் அந்த கண்டெய்னரில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாமல் எல்லைக்குள்ளே நடக்கக்கூடாது. அதில் என்ன இருக்கு என்று ஆதி கேட்க மதன் ஒரு நிமிடம் தயங்கினான். ஆதியின் கண்கள் உண்மையை சொல்ல சொல்லி அவனை மிரட்டின. பிறகு ஒரு வக்கிரமான சிரிப்புடன் அவன் வாயை திறந்தான். இங்கே பாருங்க ஆதி, அதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. வெறும் சரக்கு தான். என்ன, ஒரு 40 பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாம் ஃப்ரெஷ் பீஸு. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் பயங்கர டிமாண்ட். ஒரு பொண்ணுக்கும் பல லட்சம் வரும். அந்த கண்டெய்னர் மட்டும் போயிடுச்சுன்னா எனக்கு பல கோடி ரூபா. அதில் நீங்கள் கேட்ட ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் என்று மதன் அந்த பெண்களை வெறும் உயிரற்ற பொருட்களாக பாவித்து சிரித்து கொண்டே சொன்ன அந்த வார்த்தைகள் ஹால் வாசலில் நின்று கொண்டிருந்த மீராவின் காதுகளில் இடியாக விழுந்தது. மீராவின் கைகள் நடுங்கின. அவளது கண்களில் கண்ணீர் முட்டியது. மீரா அச்சத்தில் உறைந்து போனாள். அவள் தன் மனதிற்குள் கதறியபடி, கடவுளே, இங்கே என்ன நடக்குது? பொண்ணுங்களை இவ்வளோ ஈஸியா ஏதோ பொருள் மாதிரி வித்துட்ருக்காங்க. அதுவும் 40 பொண்ணுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஆதியும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவானா? இங்கே இருக்கிறவங்க மோசமானவங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு என்று அவளது மனம் வெடித்து சிதறுவது போல உணர்ந்தாள். மதன் அந்த பெண்களை பற்றி சொல்லி சிரித்தபோது ஆதியும் மெதுவாக சிரிக்கத் தொடங்கினான். அந்த சிரிப்பை கண்டு ரகுவும் மதனும் ஆதி இந்த திட்டத்திற்கு சம்மதித்து விட்டான் என்று நினைத்து இன்னும் சத்தமாக சிரித்தனர். ஆனால் அடுத்த நொடி ஆதியின் சிரிப்பு சட்டென்று நின்றது. அவனது முகம் ஒரு பிணத்தைப் போல உணர்ச்சியற்று மாறியது. அறையில் ஒரு கனமான அமைதி நிலவியது. ஆதி நிதானமாக, ஆனால் மரணத்தை போன்ற ஒரு குளிர்ந்த குரலில், இங்கே பாரு மதன், உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த டீல்ல இருந்து நான் விலகிக்கிறேன் என்று ஆதி கூற மதன் அதிர்ச்சியில் உறைந்தான். என்ன ஆதி சார், திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? 40% உங்களுக்கு பத்தாதா? இன்னும் அதிகமாக வேணாலும் கொடுக்குறேன் என்று மதன் கூறியதும் ஆதி நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்து மதனின் கண்களை ஊடுருவி பார்த்து, இங்கே பாரு, நான் கெட்டவன் தான். கடத்தல், அடிதடி, துப்பாக்கின்னு ரத்தத்தில் தான் என் வாழ்க்கை ஓடுது. நிறைய பேத்த இந்த கையாலே அடித்து கொண்டிருக்கேன். ஆனால் பொண்ணுங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்கள வச்சு தொழில் நடத்துறதுக்கு உன்ன மாதிரி கேவலமானவனும் நான் கிடையாது. ஒரு ஆம்பளை எதிர்த்து நிற்கிறது தாண்டா வீரம். இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து விற்கிறதெல்லாம் அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? எச்ச. என் எல்லைக்குள்ள இதெல்லாம் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் எப்போவும் கூட இருக்க மாட்டேன் என்று ஆதி கூற ரகு பதற்றம் அடைந்து, டே ஆதி, என்ன பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, கொஞ்சம் யோசி. இவனுக்கு மட்டும் இப்போ ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோ, அடுத்தடுத்து நிறைய டீல்ஸ் இவன் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஏன்டா வேணான்னு சொல்கிற? அது மட்டும் இல்லை, மதன் நமக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்சவன் என்று ரகு பேச்சை மாற்ற முயன்றான். ஆனால் ஆதி ரகுவை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் ரகு அப்படியே அடங்கி போனான். ஆதி கோபப்பட்டால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். இங்கே பாருங்க ஆதி, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். என்னோட கண்டெய்னர் அங்கே சேஃபாக போகணும்.
ஏண்டா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். என்னால் முடியாது என்று ஆதி கூற மதன் கோபத்துடன், என்ன சொன்ன? முடியாதா? பரவாயில்ல ஆதி, இங்கே நீ மட்டும் பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருக்காத. உன்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. நான் வேற யாராவது வச்சு இந்த வேலையை முடிச்சுக்கிறேன் என்று மதன் அங்கிருந்து கிளம்ப போக ஆதி தனது காலால் ஒரு பக்கத்து நாற்காலியை உதைத்து தள்ளினான். அந்த சத்தத்தில் மதன் நடுங்கி போய் நின்றான். ஆதி மிகவும் கெத்தாக, உட்கார்றா, நான் இன்னும் பேசி முடிக்கல, உட்காரு என்று ஆதி கூற மதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பயத்துடன் மீண்டும் அமர்ந்தான். என்ன சொன்ன? நான் இல்லைனா வேற ஆளை வச்சு முடிச்சிருவியா? அந்த சான்ஸ்லாம் உனக்கு கிடைக்காது. இங்கே பாரு, அந்த கண்டெய்னர் இங்கேருந்து ஒரு அடி கூட நகரக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற 40 பொண்ணுங்களையும் இப்போவே ரிலீஸ் பண்ணு. அவங்க எல்லாரும் சேஃபாக அவங்க வீட்டுக்கு போகணும் என்று ஆதி கூற மதன் வக்கிரமாக சிரித்தான். என்ன ஆதி, திடீர்னு சோஷியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இங்கே பாரு ஆதி, இதில் எனக்கு பல கோடி ரூபாய் லாபம் இருக்கு. கண்டெய்னர் கிளம்பக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு? உனக்கு அது தேவையில்லாத விஷயம் என்று மதன் பேசிக்கொண்டிருக்க ஆதி ஸ்டைலாக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து புகையை ஊதியபடி, என்ன சொன்ன? எனக்கு தேவையில்லாத விஷயமா? இருக்கலாம், கரெக்டு தான். ஆனால் இது ஏன் ஊர், என் இடம், என் ஏரியாக்குள்ள பொண்ணுங்களை இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே நடக்காது. அந்த பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணுறியா, இல்லை அந்த கண்டெய்னருக்குள்ளேயே உன்னை போட்டு நடுக்கடலில் இறக்கட்டுமா என்று ஆதி மிரட்டி கொண்டிருக்க மதன் ஆதியின் எச்சரிக்கையை சாதாரணமாக நினைத்து விட்டான். அவனது திமிர் இன்னும் குறையவில்லை. மதன் ஏளனமாக சிரித்து கொண்டபடி, என்ன ஆதி, மிரட்னா பயந்துருவனா? இந்த மதன் யாருன்னு உனக்கு தெரியாது. அந்த பொண்ணுங்க எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. நீ என்னை பிடிச்சி வச்சாலும் என் ஆளுங்க அவங்கள விட மாட்டாங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் அந்த கண்டெய்னர் சேஃபாக மலேசியாவுக்கு போய் தான் ஆகும் என்று மதன் கூற ஆதி மெதுவாக தலையை சாய்த்து ஒரு விசித்திரமான புன்னகையை சிந்தினான். அடுத்த நொடி என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. அடுத்த நொடி ஆதி மின்னல் வேகத்தில் மேஜை மீது இருந்த கனமான விஸ்கி கிளாஸை எடுத்து அதை அங்கிருந்த மேஜையின் ஓரத்தில் உடைத்தான். உடைந்த அந்த கூர்மையான கண்ணாடி துண்டை மதனின் கழுத்தில் இருக்கும் இரத்த நாளத்திற்கு மில்லிமீட்டர் இடைவெளியில் வைத்து அப்படியே அழுத்தினான். மதனின் மூச்சு நின்றது. அவனது கழுத்தில் இருந்த தோல் லேசாக கிழிந்து ஒரு மெல்லிய இரத்தக்கோடு இறங்கியது. ஆதி மரண அமைதியுடன் அவன் காதுக்கு அருகே வந்து, ஏண்டா, நான் என்ன பூச்சாண்டி காட்டுறேன்னு நினச்சியா? என் இடத்துக்கே வந்து என்னை பார்த்து திமிரா பேசுகிற? அவ்வளோ தைரியமா உனக்கு? ஒரு அழுத்துனேன்னு வச்சுக்கோ, உன் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் தரையில் சிதறி ஓடும். உன் ஆளுங்க இங்கே வர்றதுக்குள்ளே நீ பணமாக கிடப்ப. இப்போவே ஃபோன் பண்ண, அந்த 40 பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்ண சொல்லு என்று ஆதி கூற மதனின் உடல் நடுங்கத் தொடங்கியது. ஆதியின் கண்களில் தெரிந்த அந்த கொலைவெறி அவனை சுத்தமாக முடக்கிவிட்டது. மதன் தடுமாற்றத்துடன், ஆதி, ஆதி, என்ன ஒன்றும் பண்ணிடாத, இப்போவே நான் ஃபோன் பண்ணுறேன் என்று நடுங்கும் கைகளுடன் தனது ஃபோனை எடுத்து அவனது ஆட்களுக்கு அழைத்தான். என்ன தலை, கண்டெய்னரை ஷிப்புக்கு ஏற்றிடலாமா? டே, அந்த கண்டெய்னரை திறங்கடா, அதில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க. தலை, என்னாச்சு உனக்கு? என்ன திடீர்னு இப்படி சொல்கிற? அந்த ஆதி உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானா? விட்டு தலை, நம்ம கையில் ஒரு சூப்பர் பார்ட்டி இருக்குது. சொன்னால் 1/2 மணி நேரத்தில் பக்காவாக முடிச்சு கொடுத்துருவான். டே தடி மாடுங்களா, நான் சொல்கிறது இப்போயாச்சும் கேளுங்கடா. அந்த மாதிரி முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்க, அந்த பொண்ணுங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயே கொண்டு போய் விடுங்க என்று மதன் கூறியதை கேட்ட அவனது ஆட்கள் குழப்பமடைந்தனர். நடா இது, இவன் சொதப்பிட்டே இருக்கான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட அடியாள வேலை பார்க்குறோம் பாரு. டேய்,
கண்டெய்னர் திறந்து விடுங்கடா என்று அவர்கள் உடனே செயல்பட்டனர். ஆதி விடவில்லை. அவன் விஸ்வாவை பார்த்தான். டே விஸ்வா, நம்ம பசங்களை அங்கே போக சொல்லு. அந்த 40 பொண்ணுங்களும் சேஃபாக அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நம்ம ஆளுங்க அவங்க கூட தான் இருக்கணும் என்று ஆதி கூறியதும் விஸ்வா உடனே செயல்பட்டான். அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பெண்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்ட செய்தியும் அவர்கள் பாதுகாப்பாக வாகனங்களில் ஏற்றப்பட்ட செய்தியும் ஆதிக்கு வந்தது. ஆதி மெதுவாக அந்த உடைந்த கண்ணாடி துண்டை மேஜையின் மீது போட்டான். பயத்தில் வியத்து போயிருந்த ரகுவையும் மதனையும் பார்த்தான். இங்கே பாரு மதன், இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விடுறேன். மறுபடியும் பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்தேன். உன் சாவை என் கையில் தான். அதுவும் சாஃப்டாலாம் இருக்காது. நீ நினைக்கிறத விட ரொம்ப மோசமாக உன்னை சாவடிப்பேன். டே ரகு, இவனுங்கிருந்து கூட்டிகிட்டு போ என்று ஆதி கூற ரகு மதனை அழைத்து சென்றான். மதன் பதற்றத்துடன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். வாசலில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மீரா அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தாள். ஆதியின் அந்த வேகம், அவனது கொள்கை, பெண்களுக்கு அவன் கொடுத்த அந்த பாதுகாப்பு, இவை அனைத்தும் மீராவின் மனதில் இருந்த ஆதியை பற்றிய பிம்பத்தை முழுமையாக மாற்றியது. ஆதியின் மீது ஒரு பெரிய மதிப்பும் இனம் புரியாத ஒரு ஈர்ப்பும் அவளுக்குள் மலரத் தொடங்கியது. ஆதி ஒரு கொடூரந்தான், ஆனால் அவன் அவளுக்கான நாயகனாக மாறத் தொடங்கிய தருணம் அது. மீரா மெதுவாக அந்த அறையின் உள்ளே நுழைந்தாள். அறையில் ஆதியை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த அறை முழுவதும் ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. உடைந்த கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடக்க, மதன் மற்றும் ரகுவின் பயம் அந்த அறையின் காற்றில் இன்னும் மிஞ்சியிருந்தது. ஆதி அந்த சோஃபாவில் அமர்ந்து மேஜையின் மீது இருந்த ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து மதனின் கழுத்தில் கண்ணாடி பட்டபோது தன் கையில் ஒட்டியிருந்த அந்த இரத்தத்தை நிதானமாக துடைத்து கொண்டிருந்தான். அவனது முகம் இப்போதும் ஒரு அமைதியான எரிமலை போலவே இருந்தது. மீரா தன் கையில் வைத்திருந்த காஃபி கப்பை மெதுவாக அந்த மேஜையின் மீது வைத்தாள். ஆதி கையை துடைப்பதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து மீராவை பார்த்தான். ஆதிக்கு ஒரு நிமிடம் தன் கண்களை நம்ப முடியவில்லை. கடந்த சில வாரங்களாக மீரா அவனிடம் காஃபி கொடுக்க வரும்போதெல்லாம் கப்பை வைத்த அடுத்த நொடியே ஒரு முயலைப் போல அங்கிருந்து ஓடிவிடுவாள். அவனது நிழல் பட்டாலே நடுங்கும் அந்த பெண் இன்று எந்த பதற்றமும் இல்லாமல் அவன் அருகிலேயே அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் எப்போதும் இருக்கும் அந்த மரண பயம் இன்று இல்லை. அதற்கு பதிலாக ஒரு விதமான அமைதியும் ஆழமான மரியாதையும் கலந்த ஒரு புதிய பார்வை மீராவின் கண்களில் தெரிந்தது. ஆதி தன் மனதிற்குள், என்னாச்சு இவளுக்கு? வழக்கமாக எல்லாரும் ஓடி இருப்பா, இப்போ என்ன இவ்வளோ அமைதியாக நிற்கிறா என்று தன் மனத்திற்குள் நினைத்தவாறு ஆதி மெதுவாக அந்த காஃபி கப்பை தன் கையில் எடுத்தான். அவன் காஃபி குடிக்க தொடங்கிய பிறகும் மீரா அங்கிருந்து நகரவில்லை. அவள் தனது கைகளை கோர்த்து கொண்டு ஆதியின் முகத்தையே அமைதியாக பார்த்தபடி நின்றிருந்தாள். அந்த பார்வையில் ஒரு மென்மை இருந்தது. ஆதி காஃபியை சற்று பருகிவிட்டு மீண்டும் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவனது புருவங்கள் கேள்வியோடு சுருங்கின. என்ன இங்கே நிற்கிற? இதென்னா காஃபி கொடுத்த உடனே காலில் வெந்நீர் பட்ட மாதிரி அப்படி ஓடுவ, இப்போ என்னாச்சு என்று ஆதி கேட்க மீரா உடனே பதில் சொல்லவில்லை. ஒரு சிறிய புன்னகை அவள் உதடுகளில் அரும்பியது. ஏய், உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க, எப்போ காஃபி கொண்டு வந்தாலும் நான் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் என் பக்கத்திலே இருக்கணும்னு. அதான் நீங்கள் காஃபி குடிங்க. டே ஆதி, என்னடா நடக்குதுங்க? இத்தனை நாள் பார்த்தாலே திருச்சி ஓடுவா, இப்போ தைரியமாக பேசுகிறா. இவ்வளோ என்னதான் பண்ணுறதுனே தெரிலையே. நேற்று அந்த மாதிரி வந்து என்ன டென்ஷன் ஏற்றுனா, இப்போது இந்த மாதிரி இருக்கா. இவ்வளோ புரிஞ்சுக்கவே முடியலையே. டே ஆதி, உன்னை ஒப்பட்டு சாவடிக்கிறா, இவக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இரு என்று அவனது இரும்பு இதயத்தில் ஒரு விரிசல் ஏற்பட்டது போல இருந்தது. ஆதி மீண்டும் காஃபியில் கவனத்தை செலுத்தினான்.
அவனது கைகள் லேசாக நடுங்குவதை அவனால் மறைக்க முடியவில்லை. மீரா அங்கேயே நின்று ஆதியை ரசித்து கொண்டிருந்தாள். அந்த அறையில் நிலவிய மௌனம் 1000 வார்த்தைகளை விட வலிமையாக இருந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.